வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுடைய மீனவரின் நீதிக்குரல். இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய மீனவருடைய வாழ்வாதாரம் மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? கடல் வளம் குறைஞ்சிட்டா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே மத்திய மாநில அரசுகள் எங்களுடைய பரதவ மீனவ சமுதாய மக்களை பழி வாங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட செயல்படுறதா நான் பாக்குறேன். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா கடற்கரை பகுதிகளிலும் ஏதாவது நச்சு ஆலைகளை நிறுவிடுறாங்க. கூடங்குளம் அணு மின் நிலையம், அப்புறம் நம்மளுடைய டிசிடபிள்யூ பவர் பிளான்ட், அப்புறம் கல்லாமொழி பவர் பிளான்ட், இப்படி எண்ணற்ற ஆலைகளை தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இந்த என்எல்சி பவர் பிளான்ட், அனன்சரம், இந்த கழிவுகள் எல்லாம் கடல்ல என்ன செய்யப்படுது? கலக்கப்படுது. இதனால மீன் வளம் குறையுது. அப்போ மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இது ஏன் குறிப்பா இந்த பகுதியை மட்டும் ஏன் குறிப்பிட்டு இங்க கொண்டு வந்து இந்த நச்சு ஆலைகளை நிறுவுறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தூத்துக்குடிக்கு வடக்கு பக்கம் ஒரு பிளான்ட்டும் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. தூத்துக்குடியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு பிளான்ட் கிடையாது. தூத்துக்குடியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பவர் பிளான்ட்களையும் கொண்டு வந்து நிறுவிட்டு மீனவருடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு நாங்க உங்களுக்காக இருக்கோம், நான் மீனவ சமுதாயத்துக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்றைக்கு நம்மளை பழி வாங்குறாங்க. மக்களே, நம்மளுடைய மீனவ மக்களை பழி வாங்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமுதாயத்தில இருந்து ஒரு அரசியல் தலையீடு இல்லாத ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். நம்ம சமுதாயத்தில இருந்து மீன்வளத்துறை அமைச்சர்னா அவர் மீனவராகத்தான் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படின்னா தான் மீனவருடைய வழி என்ன அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சருக்கு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சர் என்றைக்காவது நம்ம மீனவர்களை நேரடியா வந்து சந்திச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதாவது இத்தனை ஆண்டுகளா இந்த தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்துக்குள்ள மீன்வளத்துறை அமைச்சர் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவரு நேரடியா மீனவர்கள்ட்ட வந்து ஒரு கலந்துரையாடலும் என்ன செய்யல, இது வரைக்கும் பண்ணல. அவருடைய ஒரு காரியங்களையும் மீன்வளத்துறை அமைச்சர் நேரடியா வந்து என்ன செய்யல, பங்கெடுக்கல. இந்த வரக்கூடிய இந்த எலெக்ஷன்ல சரியான ஒரு பாடம் புகட்டணும் நமக்கு. அதாவது மீனவ சமுதாய, நம்மளுடைய பரதவ மீனவ சமுதாய மக்களுக்கு எந்த அரசியல் அமைப்பு முழு ஆதரவு கொடுக்குதோ, யாரு நமக்கு ஆதரவா சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.